எதற்காக உங்களையும் என்னையும் தேவர்களாக உயர்த்தி வைத்தார்? அவருடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தை உலகெங்கும் ஸ்தாபிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய டிசைன் அண்ட் டிசைர். ஐயா, உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவனுடைய விசுவாசமும் அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் என்ன தெரியுமா? உன்னை குறித்து நீ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட வேண்டும். அது உனக்கு லேசான காரியம். இன்றைக்கும் சர்வ சாதாரணமாக படிப்பறிவில்லாத விசுவாசிகள் தேவனை போல செயல்படுகிறார்கள். உன்னுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தாருடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்கள் அயலகத்தாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை போல சூப்பர் நேச்சுரலா தீர்த்து வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் இறைமகன் அல்லவா?